அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரஃபா சிம்பிளி விலாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூளை வறுவல் செய்யலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை தெளிச்சிக்கலாம். வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போடணும். பட்டை கிராம்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கின பிறகு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றும் போது வேற அந்த சொம்பில் ஒரு எறும்பு வேற தெரியல. இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த பச்சை வாசனை மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிப்போம் கைவிடாமல். வதக்கின பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. வதக்கின பிறகு நம்ம கழுவி வச்ச மூளை இருக்குது பார்த்தீங்களா, அதை கடாயில் போட்டுக்கலாம். நம்ம மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா அந்த மூளையில் நல்லா இதாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சமையலை. அப்போ நல்லா கைவிடாமல் கிளறிப்போம். ஏன்னா மூளை கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் உங்கள் தேவைக்கிறப்ப காரம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரம் இதை அப்படி இருந்தால் தான் அந்த பச்சை வாசனை போகும். நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூளும் மல்லிக்கீரையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டு அந்த பச்சை வாசனை அதில் வர அந்த ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் மாறிடும், நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.